அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்டம்னு சொல்கிறோமே தவிர சாமி, எல்லாருமே யூடியூப்பை திறந்தோம்னாக்கா ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்கும், அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. பட் உண்மையிலேயே நாங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் யாருக்கும் தெரியல. ரிஷபராசியை பொறுத்தவரையில் என்ன, குறிப்பாக இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க நிறைய ட்ரை பண்ணுறாங்க. பட் எதுவும் அச்சீவ் ஆக மாட்டேங்குது, ஒரு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. அதே போலத்தான் கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை, ரோகிணி, இவங்க எல்லாருமே கூட அந்த பதவிக்காலம் அந்த எண்டில் இருப்பாங்க. திரும்பவும் ஒரு செகண்ட் ஆஃப் அவங்க லைஃப்பில் செகண்ட் ஆஃப் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ரினிவல் செய்யணும். அப்போ ரிஷப ராசிக்கு அவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கு, நடக்கிறது அதற்கு எதிர்மாறாக உள்ளது. நான் நினைக்கிறது மட்டும் நடந்திருக்குமே, ஆனால் என் வாழ்க்கை சூப்பராக இருந்திருக்கும் சாமி. மற்றவங்கள மாதிரி இந்த ரிஷபராசி என்பர்கள் ஆசைப்படுறது மட்டும் இல்லை, அதுக்காக உழைக்கவும் செய்வார்கள். அதுதான் முக்கியங்க. அதுக்கான முயற்சி இருக்கும். சும்மா வாயால் பேசிட்டு போகிற விஷயம் இல்லை, பாடுபடுவாங்க. ரிஷபராசி என்பர்கள் பாடுபடுவாங்க, உழைப்பாங்க, வேர்வை சிந்துவாங்க. அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல ஏமாற்றங்கள் வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமா போயிடும். அப்போ என்னதாங்க நடக்குது ரிஷபராசிக்கு கண்டுபிடிக்கணும்ல. ஒன்றும் இல்லைங்க, சனியுடைய பார்வை. இதுவரையிலும் யாராவது உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? ரிஷபராசிக்கு முதல்ல கஷ்டம்னு யாருக்காவது தெரியுமா? சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எத்தனை பிஸ்னஸ் தொழிலதிபர்கள், எத்தனையோ தொழிலதிபர்கள், பெரிய வருஷத்துக்கு ஒரு 200 கோடி 300 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்க, ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் நடக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், அதெல்லாம் கூட நம்மக்கிட்ட நம்முடைய வாராகியிடம் வந்திருக்கிறார்கள். வாழ வைப்பால் வாராகி. அப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையில் பணப்பிரச்சனைகள், பல பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது ஃபண்ட் டிமாண்ட், பண பற்றாக்குறைகள், அல்லது ரொட்டேஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம். இல்லை உங்கள் பணம் ஒரு சில இடங்களில் கொடுத்து அது போய் லாக் ஆகியிருக்கலாம். பணம் வராத அளவுக்கு, திரும்ப கிடைக்காத அளவுக்கு லாக் ஆகிருக்கலாம். மெயினாக பிஸ்னஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஃபினான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள், தயாரிப்பாளர்களாக இருக்கலாம், அல்லது சினிமா துறை, கலைத்துறையை சார்ந்தவர்கள். சுக்கிரனுடைய ஆதிக்கம், கலைத்துறை, எல்லா விதமான கலைகள், அவ்வளோதான், கலைத்துறைகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், மொத்தமாக வாங்கி இவர் தலைமையில் ஒரு 100 பேர் நான் கலெக்ட் பண்ணி நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் சாமி, எனக்கு கரெக்டாக 6 மாதம் நல்லா போச்சு, 7வது மாதத்துலேருந்து அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டான், காணாமல் போயிட்டான், எஸ்கேப் ஆகிட்டாங்க. இதெல்லாம் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இன்றைக்கி பெரிய எம்சியாக இருக்குது. கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம். வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா துபாய் போன்ற நாடுகளுக்கு இங்கேருந்து போகிறாங்க, கிரிப்டோ கரன்சியில் போய் மாட்டிக்கிறாங்க. அதே போல் இந்த ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஆன்லைன் கேம்ஸு. அப்போ இந்த மாதிரியாக ஆன்லைனில் வரக்கூடிய வர்த்தகங்கள், இதில் ஏதேனும் நீங்கள் ஒரு சட்ட சிக்கலில் மாட்டிருக்கலாம், பெரிய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் போய் மாட்டிக்கலாம், அல்லது அதில் ஒரு ஏமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். இது எப்படி சாமி நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா ரிஷபராசிக்கு சனியுடைய பார்வை, அதோடு மட்டுமல்லாத ராகு கேதுவுடைய மைய புள்ளியில் ரிஷபராசி மாட்டிக்குது. அந்த ரிஷபராசிக்கு ராகு கேதுவுடைய மைய புள்ளி இதுவரையிலும் யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ வெறுமனை சும்மா வாயை திறந்து அந்த கொட்டும், அபிஷேகம் கொட்டும், மகாலட்சுமி யோகம் கொட்டும், பிரிச்சுண்டு கொட்டும், பிடிச்சி துண்டை வச்சு பிடிச்சிக்கோங்கன்றதெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சொல்லக்கூடியது, ஒரு வியூஸ் போகணும்னு சொல்கிறதுக்காக கிடையாது. இது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை பல பேருடைய வாழ்க்கை. அப்போ அதில் உண்மை இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பு உள்ளம். உண்மையும் சொல்லணும். நம்மளை நம்பி வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு அவன் ஜெயிப்பானா ஜெயிக்க மாட்டானாங்கிறத, ஜெயிக்கிறதா இருந்தால்
ரொம்ப சந்தோஷமாக சொல்லலாம், சார் தைரியமாக இருங்க, ஜெயிச்சு காமிக்கலாம். அப்படி அவன் தோல்வி தான் இருக்குனாக்கா, சார் 3 மாதம் நீங்கள் ஜெயிச்சிடலாம், அப்படியே மாற்றி சொல்லணும். அவ்வளோதான். இதை மட்டும் செய்யுங்க, இந்த மாதிரி இந்த வழிபாடுகள் செய்யுங்க, 3 மாதத்தில் வெற்றி வந்துடும் சார். அப்போ அவனுக்கு வழிகாட்டணும். வாழ வைப்பவன் தான் அந்தணன். அந்தணன் என்பவன் அறவோன். அப்ப அறம் சார்ந்து இருக்க வேண்டும் ஜோதிடம். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி அன்பர்களே, ராகு கேதுவுடைய மைய புள்ளியில் ரிஷபராசி, ராகு கேதுவோட மைய புள்ளியில போய் செயலிழந்து விடும், அஸ்தங்கமானதுக்கு சமம். இது தெரியாம ரிஷபராசி அன்பர்கள் குடும்ப பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களாக இருக்கலாம், எனக்கு கஷ்டமா இருக்கே, நாளைக்கு எங்கெங்கேயோ போய் ஜோதிடம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், எனக்கு எதுவுமே ஜெயிக்க மாட்டேங்குதே அப்படின்னு உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, இதுதான் ரகசியம். ஐயா உங்க ஜாதகத்துல இருக்கே, இதுதாங்க ரகசியம். இந்த ரகசியம் தெரியாம போச்சேப்பா, சாமி அழகா சொல்றாரு. அதே போல வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பா ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசியில உயர் அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கக்கூடிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், காவல்துறையை சார்ந்தவர்கள், அதே போல இராணுவம், விமானத்துறைகள், யூனிஃபார்ம்ஸ், நர்ஸு, டாக்டர்ஸு, அட்வொகேட்ஸு, ஆடிட்டர்ஸ், இவங்களெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் உண்டு. அப்போ சீருடை பணியாளர்கள் இவங்க எல்லாருமே. இது இல்லாமல் கவர்மெண்ட்ல அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் ஆஃபீஸர்ஸ், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை பிரைவேட் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ இங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் என்கிட்ட சரியா பேசலை, என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியா பேசலை, வேணும்னே என்னை ஒரு இன்சல்ட் பண்றாங்க, கார்னர் பண்றாங்க, வெளியே தள்ள முயற்சி பண்றாங்க. அப்போ வேலை செய்கிற இடத்துல மனசு ஒப்பாமல் இருக்கிறது. சரி, எனக்கு மைண்டு அங்கே போக மாட்டேங்குது சார், நான் ஜாப் சேஞ்ச் பண்ண போகிறேன், ஜாப் சேஞ்சுக்காக நான் காத்திருக்கிறேன், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, அல்லது இந்த கம்பெனி நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்க பேப்பர் போட சொல்கிறாங்க, அல்லது ஒரு வம்பு வழக்கு இருக்குது, இதனால் என் வேலையை காப்பாற்றிக்க முடியுமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ். மெயினாக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் அல்லது வெளி மாநிலங்களில் வசிக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு ஜாப்ல எக்கச்சக்கமான ட்ரபிள். அப்போ இந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல அல்லது வேலையே பிரச்சனையாக இருந்தாலும் கவலை வேண்டாம் ரிஷபராசி என்பர்களே, வேலையை காப்பாற்றிக்க முடியும், வேலையை தொடர முடியும், அதுக்கெல்லாம் வழி வகை உண்டு, கவலை வேண்டாம். அதே போல வேலையில புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகுமா, கண்டிப்பா ஜாப் கிடைக்கும், வேலை வாங்கி கொடுத்தலாம், கவலைப்படாதீங்க, அதுக்கும் வழிபாடுகள் உண்டு. வாராகி இருக்கிறால் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், அது பதவி போட்டிகளாக இருக்கலாம், தொழில் போட்டிகளாக இருக்கலாம், சம் எனிமீஸ், அப்போ திருஷ்டிகள், இப்போ இதெல்லாம் காரணம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷப ராசி நேயர்களே. அதே போலத்தான் திருமணங்கள், 2வது திருமணம் கண்டிப்பாக நடக்கும். பொண்ணுக்கு 35 வயசாகுது, 36 வயசாகுது, அப்போ 2வது திருமணம் இன்னும் நடக்கலை அப்படின்னாக்கா கவலைப்பட வேண்டாம். ரிஷப ராசி என்பர்களே, 2வது திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் உண்டு. அது அவ்வளவா இது இவ்வளவா நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நடக்காது. நம்பிக்கையோடு செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு 2வது திருமணம் சீக்கிரமாக அமைச்சு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும். நிம்மதியாக சந்தோஷமாக நீங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். அதே போலத்தான் குழந்தை பாக்கியமும் உண்டு. இந்த மாதம் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு போகக்கூடிய பெற்றோர்களாக இருக்கலாம்,
நிச்சயமா குழந்தை பாக்கியங்கள் உண்டு, ஆண் பெண் இருவருக்குமே. அப்ப திருமண யோகங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியம் இருக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். மெயினா தொழில் அமைப்புகள், பிசினஸ்ல இருக்கக்கூடிய திருஷ்டிகள், மெயினா இடப்பிரச்சனை, இடதோஷங்கள், இவையெல்லாம் விலகி ரிஷபராசிக்கு செப்டம்பர் மாதம் வாழ்வாங்க வாழக்கூடிய மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது. ஸோ உங்களுடைய குறை நிறைகள், அல்லது நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டாக சாமி, எனக்கு இது சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இதுதான் காரணம், என்னுடைய தோல்விக்கு இதுதான் காரணமாக இருக்குமா, என்னுடைய கஷ்டத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடதோஷங்கள் அல்லது திருஷ்டிகள் தான் காரணமாக இருக்குமா, அல்லது செய்வினைகள் காரணமாக இருக்குமா அப்படின்னு கேட்பீர்களேயானால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய ஜெய் வராகி.